ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாழை கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வாழை கிச்சனில் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம கிச்சனில் இப்படியெல்லாம் கூட டிப்ஸ் வந்துட்டு இருக்கா, இவ்வளோ நாளாக நமக்கு தெரியாமல் போச்சே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப புதுசாக இருக்கக்கூடிய டிப்ஸ் பற்றி தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸ்மார்ட்டாக சமைக்கிறவங்களுக்கு ஸ்மார்ட்டான இந்த சின்ன டிப்ஸ் வந்து கட்டாயமாக வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்போ சொல்ல போகிற இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் குறித்து வச்சுக்கிறீங்க, நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாகவே வந்துட்டு இருக்கும். எப்போ உங்களுக்கு வந்து தேவைப்படுதோ அப்போ நீங்கள் வந்து யூஸ் பண்ணி அதிலிருந்து உங்களால் வந்து பலன் வந்து பெற முடியும். உங்களுக்காக ஒரு 15 டிப்ஸ் தான் இந்த பதிவில் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கான டிப் நம்பர் 1 என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து கிச்சன் அப்படின்னாவே வந்து எறும்பு தொந்தரவு வந்து அதிகமாக வந்துட்டு இருக்கும். இந்த எறும்பு தொந்தரவை வந்து போக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மூக்கு பொடியை கொஞ்சமாக தண்ணீரில் வந்து கரைச்சி அந்த தண்ணியை நம்ம கிச்சனோட மூளை முடுக்குகள்லாம் வந்து தெளிச்சிட்டோம் அப்படின்னா எறும்பு வந்து வராமல் இருக்கும். அது மாதிரியே வந்து எறும்பு புத்து இருக்கிற இடத்துலையும் இந்த தண்ணீரை வந்து கொஞ்சமாக வந்து தெளித்து விட்டுருங்க. எறும்பு புத்து இருக்கிற இடமே காணாமல் வந்து போயிடும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, டிப் நம்பர் 2 என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, வெதுவெதுப்பாக இருக்கக்கூடிய தண்ணீரில் கொஞ்சமாக வந்து வினிகரை வந்து கலந்துட்டு அந்த தண்ணீரை தொட்டு நாம் வந்து உடன் டோர்ஸ் மரக்கதவுகள்லாம் வந்து தொடச்சோம் அப்படின்னா அது நல்லா பளிச்சுன்னு வந்துட்டு இருக்கும். குறிப்பாக நம்ம கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து எண்ணெய் பிசுக்கு இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி எண்ணெய் பிசுக்கு இருக்கிற கபோர்டு ஜன்னல்கள் எல்லாம் இந்த மாதிரியான இதை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து தொடச்சி வந்து பார்க்கலாம். கிச்சன் கபோர்டு ஜன்னல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். கிச்சன் மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டோட மற்ற இடங்களையும் இதை வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம். டிப் நம்பர் 3 என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வாழைப்பூ வந்து சமைக்கிறப்போ அதில் லேசாக வந்து துவர்ப்பு சுவை வந்துட்டு இருக்கும். இந்த துவப்பு சுவை வந்து போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அரிசி கழிஞ்ச தண்ணியில் வந்து மோர் கலந்து அந்த தண்ணியில் இந்த வாழைப்பூவை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறமா நம்ம சமைச்சோம் அப்படின்னா அதில் அந்த துவர்ப்பு சுவையே வந்துட்டு இருக்காது. ரொம்ப கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா அரிசி கழிஞ்ச தண்ணீரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. அதனால் நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் வந்துட்டு இருக்கும். டிப் நம்பர் 4, நம்ம வந்து தோசைக்கு வந்து மாவு வந்து அரைக்கிறதுக்காக அரிசி வந்து ஊற வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி அரிசி வந்து ஊற வைக்கிறப்போ 1 கிலோ இட்லி அரிசி எடுத்தோம்னா அதுக்கு 50 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை, 50 கிராம் வந்து பட்டாணி சேர்த்து ஊற வச்சுட்டு அதில் வந்து மாவரைத்து அந்த மாவில் நம்ம வந்து தோசை சுட்டோம் அப்படின்னா அந்த தோசை வந்து பார்த்திங்கன்னா நல்ல மொறுமொறுப்பாகவும் ரொம்பவே வந்து டேஸ்டியாகவும் இருக்கும். ஒரு டைம் வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 5 என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சில டைம் வந்து நைட்டில் வந்து காய் வாங்கிட்டு வந்திருப்போம், மறந்துட்டு ஃப்ரிட்ஜில் வைக்காமல் அப்படியே வெளியில் வச்சுருவோம். அது வந்து பார்த்திங்கன்னா வாடி போய் வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி வாடின அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 2 சொட்டு அளவுக்கு எலுமிச்சை சாறு எடுத்துகிட்டு அந்த எலுமிச்சை சாறை அந்த காய்களை போட்டுட்டு நாம் வந்து தண்ணியில் வந்து அலசணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து குக்கிங்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 6 என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து பாகற்காய் வாங்கிட்டு அதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை 2ஆக வெட்டி ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா அந்த பாகற்காய் வந்து சீக்கிரமே வந்து பழுத்து போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வந்து பச்சையாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாகவும் வந்துட்டு இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 7 என்னன்னு பார்த்தீங்கன்னா, மழைக்காலம் வந்துருச்சு அப்படின்னாவே நம்ம வீட்டில் வந்து தாளிப்பு வடகம் வந்து போட்டு வச்சுருப்போம். அந்த தாளிப்பு வடகம் வந்து பார்த்திங்கன்னா பூசணம் பிடிச்ச மாதிரி போயிடும். அப்படி ஈரப்பதமாக இருக்கிற அந்த வடகத்தை வந்து எடுத்துகிட்டு லேசாக வந்து கடாயை வந்து சூடு பண்ணிவிட்டு அந்த கடாயில் போட்டு இந்த வடகத்தை லேசாக ஒரு புரட்டிட்டு இந்த சூடு ஆறுனதுக்கு அப்புறமா திரும்பி அதை பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த வடகம் வந்து பார்த்திங்கன்னா மொறுமொறுப்பாகவும் பூசணம் பிடிக்காவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். இதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக டிப் நம்பர் 8 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொதுவாக வந்து தேங்காய் சட்னி வந்து அரைப்போம். அந்த மாதிரி தேங்காய் சட்னி வந்து அரைக்கிறப்போ அதில் 2 கொத்தமல்லி தலையும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு துண்டு புளி வச்சும் நீங்கள் வந்து தேங்காய் சட்னி அரைச்சி பாருங்கள். தேங்காய் சட்னியோட சுவை அப்படின்றது கொஞ்சம் கூடுதலாக தூக்கலாகவே இருக்கும். உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சி போகும். அடுத்த முறை தேங்காய் சட்னி அரைக்கிறப்பையும் இந்த மாதிரி தான் நீங்கள் அரைப்பீங்க. அடுத்ததாக டிப் நம்பர் 9 என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து குண்டூசி, சேஃப்டி பின் இது எல்லாத்தையும் நாம் யூஸ் பண்ணாமல் ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறப்போ அது சீக்கிரமே வந்து துருப்பிடிச்சு போயிடும். இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்ச அந்த குண்டூசி, சேஃப்டி பின்லாம் துருப்பிடிச்சு போகாமல் இருக்கிறதுக்கு அதில் கொஞ்சமாக சாக்பீஸோட தூளை வந்து போட்டு வைங்க. அது அவ்வளவு சீக்கிரத்தில் வந்து துருப்பிடிக்காது, நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே அப்படியே வந்துட்டு இருக்கும்.
அடுத்ததாக டிப் நம்பர் 10 என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து நான்வெஜ் வந்து சாப்பிட்டுட்டு நாம் கை வந்து கழுவோம். நான்வெஜ் சாப்பிட்டுட்டோ இல்லை நான்வெஜ் நம்ம சமைக்கிறப்பையோ நம்ம அது முடிச்சுட்டு நம்ம கை வந்து கழுவுறப்ப வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கை கழுவுனதுக்கு அப்புறமாவும் நம்ம முகந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி அதில் வந்து ஒரு ஸ்மெல் வந்துட்டு இருக்கும். என்னதான் நம்ம சோப்பு போட்டு கழுவுனாலுமே அதில் அந்த நம்ம கையில் இருக்கிற அந்த ஸ்மெல் வந்து போகாது. இப்போ இந்த ஸ்மெல் போகணும் அப்படின்னா என்னென்னு வந்து பண்ணணும் பார்த்தீங்கன்னா, எலுமிச்சம்பழத்தோட தோலை வச்சுட்டு உங்கள் கையை வந்து நல்லா வந்து தேய்ச்சி கழுவுங்க. எந்த மாதிரியான ஒரு கெட்ட ஸ்மெல் இருந்தாலும் உடனடியாக வந்து போயிடும். உங்கள் கைகளுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துட்டு உங்களுக்கு வரும். அடுத்ததாக டிப் நம்பர் 11 என்னன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பொதுவாக வந்து வீட்டில் வந்து சமைக்கிறதுக்காக காராமணி, வெள்ளை கொண்டக்கடலை, கருப்பு கடலை இது எல்லாத்தையுமே வந்து வச்சுருப்போம். ஆனால் இது எல்லாத்தையும் வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 8 மணி நேரமாவது நம்ம வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கணும். ஆனால் நம்ம ஊற வைக்க மறந்துட்டோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, உடனடியாக நம்ம வந்து இந்த இதெல்லாம் வந்து சமைக்கணும் அப்படின்றது வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். இதுக்கு ஒரு டிப் வந்துட்டு இருக்குது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு குக்கரில் வந்து இந்த கொண்டக்கடலையை வந்து எடுத்துக்கிட்டு அதில் வந்து உப்பு வந்து சேர்த்துக்கிறங்க. அதுக்கப்புறம் ஒரு 1.5 மடங்கு அளவுக்கு தண்ணியை வந்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றி அதை நல்லா வந்து கொதிக்க வச்சுட்டு இந்த கடலையோடு வந்து சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் குக்கரை வந்து மூடி போட்டு விசில் போட்டு அப்படியே ஒரு 1.5 மணி நேரம் வந்து வச்சுருங்க. நம்ம அடுப்பில் வைக்கணும்னு தேவையில்லை. அப்படியே குக்கர் வந்து மூடி விசில் போட்டு ஒரு 1.5 மணி நேரம் வந்து வச்சுட்டா வந்து போதும். 1.5 மணி நேரம் கழித்து நீங்கள் குக்கர் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். அந்த கடலை வந்து 8 மணி நேரம் ஊறினது மாதிரி நல்லா ஊறி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன சமையல் பண்ணணுமோ அதை எடுத்து நம்ம வந்து குக்கிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக குறிப்பு 12 என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்பயுமே வந்து பூரி செய்கிறப்போ பூரி வந்து நல்ல உப்பலாகவும் சாஃப்டாகவும் இருந்தால் மட்டும்தான் நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஆனால் சில பேர் செய்கிற பூரி அந்த மாதிரி வந்துட்டு இருக்காது. நாம் நினைக்கிற மாதிரி நமக்கு பூரி வர்றதுக்கு நாம் மாவு பிசைகிறப்போ அதோடு உப்பு வந்து 1/2 ஸ்பூன், சர்க்கரை வந்து 1/2 ஸ்பூன், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்து நாம் பூரி வந்து பிசையணும். அது கூட மட்டும் இல்லாமல் சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி லூஸாக பிசையாமல் கொஞ்சம் பூரிக்கு வந்து மாவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைட்டாக வந்து பிசையணும். இந்த மாதிரி பிசைஞ்சோம் அப்படின்னா நம்ம சுடுற பூரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல உப்பலாகவும் நல்ல வந்து சாஃப்டாகவும் வந்துட்டு இருக்கும். அது மட்டும் கூட டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்ததாக டிப் நம்பர் 13 என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து புளிக்குழம்பு வைக்கணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருப்போம். ஆனால் வந்து குழம்பு வைக்கிறதுக்கு வந்து புளிக்கரைசல் வந்து நம்ம வந்து முன்னமே வந்து ஊற வைக்காமல் வந்துட்டு இருப்போம். இந்த மாதிரி ஊற வைக்க வந்து மறந்துட்டோம் அப்படின்னா புளிக்கரைசல் வந்து எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொட்டை இல்லாமல் வந்து புளியை எடுத்துட்டு அதில் மிக்சியில் போட்டு அது கூடயே கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து நாம் அதை வந்து அரைச்சிட்டு அதை வந்து வடிகட்டி வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா திக்கான புளிக்கரைசல் வந்து கிடைக்கும். இதை நீங்கள் ஸ்டோர் கூட பண்ணி வச்சுக்கலாம். எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவசர நேரத்தில் நமக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இது ரொம்பவே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. இதை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக டிப் நம்பர் 14 என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ பொதுவாக வந்து காஃபி பவுடர் ஊறுகாலாம் வந்து வாங்குவோம். அதெல்லாம் வந்து பாட்டிலில் வாங்கியிருந்தோம் அப்படின்னா இப்போ அதெல்லாம் காலியாகிடுச்சு, தீர்ந்து போச்சுன்னா அந்த பாட்டில்ஸ் எல்லாம் அப்படியே வந்து தூக்கி போடாமல் நம்ம வேறு எதுக்காவது வந்து நம்ம மற்ற திங்ஸ் வந்து போட்டு வச்சுக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்போ அந்த பாட்டில் மீது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்கும் இல்லையா, அந்த ஸ்டிக்கரெல்லாம் அதோட பசை வந்து ரொம்ப பிசுபிசுப்பாக இருக்கும். இதை வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன துணியில் தேங்காய் எண்ணெயை வந்து தொட்டுட்டு அந்த துணியை வச்சு அந்த பாட்டிலை சுத்தமாக வந்து துடைச்சிட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கிற பிசுபிசுப்பு கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா நீட்டாக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 15 என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தேங்காயை உடைச்சி நம்ம அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி வெளியில் வச்சாலும் சரி கொஞ்ச நாளில் அதில் கொஞ்சம் அப்படியே பூசணம் பிடிச்ச மாதிரியே இருக்கும். அதை வந்து தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தேங்காய் வந்து உடைச்சிட்டு அதில் கொஞ்சமாக வந்து ஒரு சொட்டு எலுமிச்சை சாறை தடவி வச்சுட்டு அப்படின்னா அது எப்போயுமே ரொம்ப நாளைக்கு அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வெளியில் வைக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தேங்காய் வந்து அப்படியே மூழ்கிற அளவுக்கு உப்பு தண்ணீர் கலந்து அந்த உப்பு தண்ணியில் போட்டு வச்சுடுங்க. அதுவும் ரொம்ப கெட்டு போகாமல் நல்லாவே வந்துட்டு இருக்கும். இப்போ சொன்ன இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறோங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாலை. நன்றி, வணக்கம்.